வெல்கம் டு ட்ரேடர் சர்ட்டி. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்துச்சுங்க நிஃப்டியில். பட் நம்ம நினச்சபடி டார்கெட் அடிக்கல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அது எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி தான். இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி ப்ளஸ் இந்த R2வுமே பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னா 110 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குங்க. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல என்ட்ரினா ஒரு 12:25 கேண்டில் இந்த இப்போ கேண்டில் கிட்ட என்ட்ரி. பட் மார்க்கெட் 110 பாயிண்ட் மூவ் ஆயுமே நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகலை. நம்ம எடுத்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 பாயிண்ட் நம்ம தான் மூவ் ஆச்சு. பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 9:25 கேண்டில்னால் இந்த கேண்டிலில் என்ட்ரி மார்க்கெட் அதுக்கப்புறம் 110 பாயிண்ட் மூவ் ஆகுமே. இது பாருங்கள், இந்த கேண்டில்லேருந்து எவ்வளோ போயிருக்கு, ஒரு 15 பாயிண்ட் தாங்க கீழே போயிருக்கு. மார்க்கெட் 100 பாயிண்ட் மேலே கீழே போயுமே. ஏன்னா விக்ஸ் இதுக்கப்புறம் இந்த 13% டவுனில் இருந்தது, 7% டவுன் ஆச்சு. அப்போனா விக்ஸ் 13லேருந்து -7 வரும்போது நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகலை. அவனுக்குள்ளே பையர் வேறு வந்துட்டாங்க போல். ஸோ ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. பட் நான் இன்னும் கொஞ்சம் சரி ஒரு 1500 வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1300 வரையுமே ப்ராஃபிட் நமக்கு அப்படியே கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேண்டிலுக்கு மேலேயே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். 142 அடிச்சிருச்சுங்க. இல்லை நம்ம என்னென்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி தான் எடுத்திருந்தோம். என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஸ்ட் டெட்டு மாதிரி மார்க்கெட் நம்ம டேரெக்ஷனில் தான் மூவ் ஆகிருக்கு. பட் ப்ரீமியம் டிகே ஆகலை. இன்னும் ஒரு 5 பாயிண்ட்டு கீழே போயிருந்தால் கூட நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ஆர்டிபியோட ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு 50 MA கிட்டையும் வந்திருக்கு. பட் நான் ஆல்ரெடி லாஸில் இருந்தனால நான் ட்ரேடு எடுக்கலை. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்னா 170லேருந்து 100 ரூபீஸ் கிட்ட வந்திருக்கு. 70 பாயிண்ட்ஸ் இவ்வளவு டவுன் ஆனது. இந்த கேண்டில்லேருந்து பாருங்கள், ஒரு 15 பாயிண்ட் தான் டவுன் ஆகிருக்கு. நான் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்து இவ்வளோ தான் என்ட்ரி ஆகிருக்கு. பட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு 70 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 பாயிண்ட் கீழே வந்திருந்தால் கூட நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். நம்ம நேரமாக என்னதில்ல, ப்ரீமியம் டிகே ஆகலை. மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது, ஆனால் ப்ரீமியம் மட்டும் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருக்கா நடந்திருக்கு. அதே மாதிரி சேம் இன்றைக்குமே நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒர்க் ஆகிருக்கு, அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1150 ரூபா லாஸ் புக் பண்ணியாச்சு. ப்ரோக்கரேஜ் நமக்கு எவ்வளோ வரும்னா 117 ரூபா ப்ரோக்கரேஜ். ஒரு 1000 ரூபா லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தது, 1000 ரூபா லாஸ் புக் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ட்ரி எடுக்கல. ஆல்ரெடி ஒரு இது எடுத்து லாஸ் ஆகிடுச்சு. அதோடய செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா 2 மணிக்கிட்ட வருது. மோஸ்ட்லி நம்ம ஒரு 1 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்க மாட்டோம், அதனால் எடுக்கலை. பட் ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா டார்கெட் தான் ஹிட்டு இருந்தால் நம்ம ப்ரீமியம் டிகே ஆகாதனால நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொன்று ப்ராஃபிட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.